Hello students, welcome to Hiba Max 12th standard Max chapter 3 பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணுங்க. Question பாருங்க, solve the equation x power 4 minus 9 into x square plus 20 equal to 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? சால்வ் பண்ணி ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். x power 4 minus 9x square plus 20 equal to 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். x square whole square மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டும் தான் மாத்த போறீங்க. x power 4 x square whole square minus 9x square plus 20 equal to 0 ன்னு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா substitute y is equal to x square ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? y square minus 9 into y plus 20 equal to 0. இந்த மாதிரி மாறிடுமா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த 20 ரெண்டா பிரிக்கணும், -9 வரணும். அப்போ -4 -5 கரெக்டா? -4 -5 னா -9, minus into minus plus 4 5s are 20. அப்போ y -4 ஒன்னும் y -5 is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ணுவேன்னா y -4 is equal to 0, y -5 or y -5 is equal to 0, y is equal to 4, y is equal to 5. இப்போ இங்க substitute y is equal to x square னு சொன்னோம்ல, அதை இங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். y is equal to x square, அப்போ x square is equal to 4, x square is equal to 5. அப்போ ஸ்கொயர் இந்த சைடு வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 னு மாறுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஓட வேல்யூ +or-2. அதே தான் இங்க equal to ஸ்கொயர் அந்த சைடு போயிடுமா? அப்போ +or-√5 னு மாத்திக்கலாம். சரியா? இப்போ ரெக்வயர்ட் ரூட்ஸ் என்னன்னு எழுதிடலாமா? The required roots are -2 plus 2, இன்னொன்னு -√5 plus √5. Understand how the sum எல்லாருக்கும்? அடுத்த question பார்க்கலாமா? Question பாருங்க. Example 3.17. Solve the equation x cube minus 3x square minus 33x plus 35 is equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணும், ஆனால் நமக்கு ஃபேக்டர்ஸ் கொடுக்கல, ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபேக்டர்ஸ் கொடுக்கலனா நம்ம முதல்ல ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு செக் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷனில் x cube minus 3x square minus 33x plus 35 is equal to 0 எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ஸோட சம் ஆட் பண்ணலாம். 1 -3 -33 plus 35 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 plus 35 36 minus 33 plus 3 36 equal to 0. எப்போ நம்ம கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 0 வந்து வேல்யூவா கிடைக்குதோ அப்போ 1 வந்து இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட்னு எடுத்துக்கலாம். therefore 1 is a root of the polynomial. இப்போ ஒரு ரூட் கண்டுபிடிச்சாலே போதும், அடுத்ததெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1 வந்து ஒரு ரூட் அப்படின்னா x minus 1 is a factor. கரெக்டா? 1 வந்து ஒரு ரூட்னா எப்படி எழுதுவோம்? x மைனஸ்ன்னு எழுதிக்கணுமா? பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை லாங் டிவிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், இல்லை சிந்தட்டிக் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. plus 35 x minus 1. இப்போ இங்க x cube இருக்குன்னா x cube divided by x, அப்போ x square தான் கிடைக்கும். x கேன்சல் பண்ணிட்டு x square தானே, மல்டிபிள் பண்ணுங்க. x square into x x cube minus 1னால x square மட்டும் வரும், மைனஸ் இது பிளஸ் இது கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும், -2x square, அந்த -33x கீழே எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஒரு x கேன்சல் ஆனால் -2x மட்டும் தான் இருக்கும். மல்டிபிள் பண்ணால் -2x square plus 2 1s are 2 into x. இது ப்ளஸ் மைனஸ் இது கேன்சல் ஆகிடும், -35x, ஏன்னா ரெண்டுமே மைனஸ் ஆட் பண்ணும் இல்லையா. அடுத்து +35. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் -35 தான் கிடைக்கும் இல்லையா. -35 divided by x -35. சால்வ் பண்ணால் -35x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 35. ஒரே மாதிரி வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம கோஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. x square minus 2x minus 35 இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். கிளியர்? 35
ரெண்டா பிரிக்கணும். 7 5s are 35 மைனஸ் பண்ணா 2. ஈஸியானது. -7 + 5 ஏன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் பண்ணும். அப்போ அடுத்த லைன் எப்படி இருக்கும்? x - 7 இன்னொன்று x + 5. நெக்ஸ்ட் லைனில் x - 7 is equal to 0 or x + 5 equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது? x is equal to -7 +7 or x is equal to +5 -5. and ஆல்ரெடி ஒரு ரூட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை மட்டும் எழுதிடலாம். therefore the required roots are 1, -5, 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஈஸியான சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 3.18 சால்வ் த ஈக்குவேஷன் 2x³ + 11x² - 9x - 18 = 0ன்னு கொடுத்துருக்காங்களா? இதுதான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிருங்க. இப்போ இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் சம்மில் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிச்சோன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். 2 + 11 - 9 - 18 is equal to 2 + 11 13. 13 - 10 கண்டிப்பாக இது 0 வராது. இது 0 வரவே செய்யாது. அப்போ நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடணும். அடுத்த டெஸ்ட் எப்படி பண்ணோம்னா ஆல்டர்னேட் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அது ரெண்டு ஈக்குவலாக வருதா பார்க்கணும். 2 - 9 is equal to 11 - 18 ஈக்குவலாக வருதா செக் பண்ணும். 2 - 9 -7, 11 - 18 -7. ரெண்டுமே ஈக்குவல். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவர்ஸோ ஈவன் பவர்ஸோ ஈக்குவலாக இருக்கோ x + 1 is a factor அப்படின்னு எழுதிடலாம். இஸ் அ ஃபேக்டர். அப்போ ரூட்டோட வேல்யூ வந்து -1. +1னா எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணும். -1 எடுக்கணும்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர்ஸோ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸோ ஈக்குவலாக இருக்கா பார்த்தா போதும். இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 2x³ + 11x² - 9x - 18 divided by x + 1. இப்போ இங்கே கியூப் இருக்குது, எக்ஸ் இருக்குது, அப்போ x² தான். அப்போ 2x². ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2x³ + 2x² into 1 பண்ணும்போது மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 9x² - 9x - 18. இப்போ நெக்ஸ்ட் 9x² divided by 9. அப்போ ப்ளஸ் 9x வரும். 9x into x 9x² plus 9 ones are 9 into x. மைனஸ் இதுவும் மைனஸ் -18x -18 இருக்கும். -18x divided by x வந்து -18 மட்டும்தான். இப்போ -18x வரும், -18 வரும். ஒரே நம்பராக இருந்தால் 0. இப்போ கோஷன்ட்ல இருக்கிறது எழுதிக்கலாம். 2x² + 9x - 18. ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2 into 18 36. ரெண்டாக பிரிக்கணும். 9 வரணும். 6 6 are 36. வேறு எந்த டேபிளெல்லாம் 12 3s are 36. பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2ஆல் டிவைடு பண்ணுமா? 2 6 times. இது வந்து கேன்சலே ஆகாது. அப்போ x + 6 ஒரு டேர்மும் x - 3/2 ஒரு டேர்ம். இப்போ ஈக்குவல் டு 0 பண்ணலாமா? x + 6 equal to 0 or x - 3/2 equal to 0. Therefore x is equal to -6, x equal to 3/2. இப்போ எல்லா ரூட்ஸ் என்னென்னு எழுதிடலாம். required roots -1 ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். -1, -6, 3/2. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.